ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையில இருந்து செய்தித்தாள், ஊடகம், சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே டிவிகே அரசு 1,00,000 கோடி முதலீடு ஈர்த்துட்டு வந்ததா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நிஜமாவே 1,00,000 கோடி வந்துச்சான்னு கேட்டால் அதான் இல்லை. 1,00,000 கோடின்னு சொல்கிறதே 1,00,000 கோடிக்கான எம்ஓயு தான். எம்ஓயுனா ஒரு தனியார் நிறுவனம் அரசு கூட போட்டுக்கிற ஒரு லீகல் கான்ட்ராக்ட். அந்த முதலீடு வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் வந்தே ஆகணுன்றதுக்கான எந்தவித உத்தரவாதமும் இல்லை. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னா, போன திமுக ஆட்சியில தமிழ்நாடு ரைசிங் ப்ரோக்ராம் மூலயமா ஸ்ரீ அன்னபூர்ணா ஹோட்டல்ஸ் தமிழக அரசு கூட 300 கோடிக்கான ஒரு எம்ஓயு சைன் பண்றாங்க. அதனால ஒரு 500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்ன வரைக்கும் அந்த எம்ஓயு ஆக்சுவல் முதலீடா மாறிச்சான்னு கேட்டா அதுக்கான எந்த டீடைல்ஸ் எங்கேயுமே இல்லை. சோ அதே மாதிரி தான் இந்த 1,00,000 கோடிக்கான எம்ஓயு முதலீடா மாறுமான்னு கேட்டா அதுக்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. வெறும் எம்ஓயு மட்டுமே சைன் பண்ணி வராத முதலீட்டை வந்துருச்சுன்னு விளம்பரம் படுத்திட்டு இருக்க இந்த அரசை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.